ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர் விலாக்ஸ். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெயில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் போட்டு உப்பு லைட்டாக அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோணுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். வதக்கி வச்ச கத்திரிக்காய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கணுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கோங்க. அதாவது புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கறி மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் இது தாங்க ஆட் பண்ணணும். வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நான் புளி நீங்கள் பூண்டு சேர்த்திக்கங்க. நான் பூண்டு சேர்த்த மறந்துட்டேன், அதனால் பூண்டு சேர்த்தலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. கடுகு கொஞ்சம் வெந்தயம் இருந்தால் போதுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்காமங்க கத்திரிக்காய், அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டமெல்லாம் போட்டுவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, புளி தண்ணியை ஊற்றி அப்படியே ரெடி பண்ணி ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிருங்க. இது சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இது வரைக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தாங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.